முதலமைச்சர் விஜய் ஐயா கவனத்திற்கு ஃபுட் பில்லுடைய ஜிஎஸ்டி வந்து 5%லேருந்து போடுறாங்க. ஒரு 100 ரூபா விற்கக்கூடிய ஃபுட் பில்லுடைய ஜிஎஸ்டி பர்சன்ட் 5 ருபீஸ் போடுறாங்க. 100 ரூபா சாப்பாடு 5 ரூபா 105 ரூபா அப்படின்ற இடத்துல அடக்க விலைக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி போடணும். ஏன்னா அவங்க கொள்முதலாக அந்த அரிசி வாங்கினது ஒரு 12 ரூபாவில் முடிஞ்சிருக்கு. அசல் எல்லாமே சேர்த்து 12 ரூபாலேருந்து 20 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருக்குன்னா 20 ரூபாய்க்கான ஜிஎஸ்டி அமௌண்ட் போடணும். இவங்க மொத்த கொள்முதலுக்கும் போட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய லாபத்தொகைக்கும் ஜிஎஸ்டி போடும்போது ஏன் லாபத்தொகைக்கு ஜிஎஸ்டி போடணுன்ற கேள்வியை நான் கடந்த 10 வருஷமாக கேட்டுட்ருக்கேன். யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஜிஎஸ்டின்றது நீங்கள் ஒரு பருப்பு வாங்குறீங்க, ஒரு தால் வாங்குறாங்க, இந்த விஷயங்களுக்கு நீங்கள் மளிகை கடை ப்ரொஃபஷனலில் ஹோல்சேல் ஸ்டோரில் கொடுத்து வாங்குறீங்க. உங்களுடைய லாபத்தொகை உங்களுடைய கடை வாடகையாக இருக்கட்டும் மற்ற எல்லாத்தையும் சேர்த்து 80 ரூபாவில் போட்டிருக்கேன். 20 ரூபா அசலாவது 80 ரூபா வந்து ப்ராஃபிட் போட்டிருக்கேன். இந்த 80 ரூபா ப்ராஃபிட் அமௌண்ட்டுக்கு நீங்கள் போடக்கூடிய ஜிஎஸ்டி எதுக்காக? நான் தவறாக பேசுகிறேன்னா எனக்கு தவறுன்னு சொல்லுங்க. ஆனால் இது தவறு கிடையாது. நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு ஏன் ஜிஎஸ்டி போடணும்? 100 ரூபாவில் 20 ரூபா மட்டும்தான் அடக்க விலைன்னு கூடிய இடத்த ஃபிக்ஸேஷன் பண்ணி அதுக்கு மட்டும் ஜிஎஸ்டி போட சொல்லுங்கள். ஏன்னா இவங்க ஜிஎஸ்டி மூலியமாகவும் லாபம் பார்த்துட்ருக்காங்க. இந்த ஸ்கேமை தடுத்து நிப்பாட்டுவோம். ஜிஎஸ்டி பற்றின உண்மையான விவரங்களை மக்களுக்கு விழிப்புணர்வு மூலியமாக நிறைய திரைப்படங்கள் மூலியமாகவோ இல்லைனா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாகவோ விலைக்கு சொல்லும் போது ஜிஎஸ்டி கட்டும் போது தொழில் பெரிதாக்கப்படும் கூடிய நல்ல விஷயங்களும் சொல்லி தருவோம். நன்றி.